Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவே என் உயிரே என்னருகே நீ இருப்பாய். 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 என்னருகே நீ இருப்பாய். என்னருகே நீ இருப்பாய். இயேசுவே என் அன்பே என் இதயம் நீ வருவாய். 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 என் இதயம் நீ வருவாய். என் இதயம் நீ வருவாய். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, திருமறை படிப்பினைகளின் உண்மையையும் திரு அவையின் அமைதியையும் நிலைநாட்டும் வரத்தை ஆயரான புனித எரேனியுசுக்கு அளித்தீரே. அவருடைய வேண்டுதலால் நாங்கள் நம்பிக்கையிலும் அன்பிலும் புதுப்பிக்க பெற்று ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் வளர்ப்பதில் என்றும் கருத்தாயிருக்க எங்களுக்கு அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம்.
தலைவராகிய ஆண்டவர் பேசியிருக்க இறைவாக்கு உரைக்காதவர் எவர்? இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைத்திரு வசனங்கள் 1-8, அதிகாரம் 4, இறைத்திரு வசனங்கள் 11-12 வரை. இஸ்ரேல் மக்களே, கேளுங்கள். உங்களுக்கு எதிராக, ஆம், எகிப்து நாட்டினின்று நான் அழைத்து வந்த முழு குடும்பமாகிய உங்களுக்கு எதிராக ஆண்டவர் உரைக்கும் இந்த வாக்கை கேளுங்கள். உலகத்தில் உள்ள எல்லா மக்களினங்களுக்குள்ளும் உங்களைத்தான் நான் சிறப்பாக அறிந்து கொண்டேன். ஆதலால் உங்கள் தீச்செயல் அனைத்திற்காகவும் நான் உங்களை தண்டிப்பேன். தங்களுக்குள் உடன்பாடு இல்லாமல் இருவர் சேர்ந்து நடப்பார்களோ? இரை அகப்படாமல் இருக்கும்போது காட்டில் சிங்கம் கர்ஜிக்குமோ? ஒன்றையும் பிடிக்காமல் இருக்கையிலேயே குகையிலிருந்து இளஞ்சிங்கம் முழக்கம் செய்யுமோ? வேடன் தரையில் வளைவிருக்காதிருக்கும் போதே பறவை கண்ணியில் சிக்கிக் கொள்வதுண்டோ? ஒன்றுமே சிக்காதிருக்கும்போது பொறி தரையை விட்டு துள்ளுவதுண்டோ? நகரில் எக்காலம் ஊதப்படுமானால் மக்கள் அஞ்சி நடுங்காமல் இருப்பார்களோ? ஆண்டவர் அனுப்பவில்லை எனில் நகருக்கு தீமை தானாக வந்திடுமோ? தம் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களுக்கு தம் மறைப்பொருளை வெளிப்படுத்தாமல் தலைவராகிய ஆண்டவர் ஏதும் செய்வதில்லை. சிங்கம் கர்ஜனை செய்கின்றது, அஞ்சி நடக்காதவர் எவர்? தலைவராகிய ஆண்டவர் பேசியிருக்க இறைவாக்கு உரைக்காதவர் எவர்? சோதோம் கொமரோவின் மக்களை கடவுள் அழித்தது போல உங்களுள் சிலரை அழித்தேன். நீங்களோ நெருப்பிலிருந்து இழுக்கப்பட்ட கொல்லிக்கட்டை மேல் ஆனீர்கள். ஆயினும் நீங்கள் என் பக்கம் திரும்பவில்லை என்கிறார் ஆண்டவர். ஆகையால் இஸ்ரேலே, உனக்கு இவ்வாறே செய்வேன். இஸ்ரேலே, இப்படி நான் செய்ய போவதால் உன் கடவுளை சந்திக்க தயாராயிரு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவனில்லை. உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை. ஆணவமிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார். தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர். ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். பொய் பேசுவோரே, நீர் அழித்திடுவீர். கொலை வெறியரையும் வஞ்சகரையும் மறுவருக்கின்றீர். நானோ உம் பேரருளால் உமது இல்லம் சென்றிடுவேன். உமது திருத்தூயகத்தை நோக்கி இறையச்சத்துடன் உம்மை பணிந்திடுவேன். ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். Alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 23 தொடங்கி 27 முடிய. அக்காலத்தில் இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரே, காப்பாற்றும், சாகப் போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மக்கள் எல்லாரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட 2 வாசகங்களின் அடிப்படையில் கடவுள் நமக்கு தருகிற இந்த நாளினுடைய சிந்தனை என்பதை நம்ம இணைந்து சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். நிறைய பாடல்கள் அல்லது கத்தோலிக்க பாடல்களில் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த வாசகத்தினுடைய சாரம் எங்கனையாவது இருக்கிறது போல இருக்கும். அலைகள் மோத, படகு தடுமாற, ஆழ்கடலில் மூழ்கப்பட அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் வரும்போது நம்ம கண்ணுக்கு முன்பாக வருகிற காட்சி, ஏசு அப்படியே சிறகுகளோடு போயிட்டு இருக்கிறாரு. அப்போது அவர் உறங்கி விடுகிறார், எல்லாரும் கத்துறாங்க. அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்ற காட்சி இயல்பாக நமக்குள்ளே வரும். இயல்பாகவே புயல் அப்படின்னா நமக்கு ஒரு பயம் இருக்கும். ஏன் அப்படின்னா 5 பூதங்கள் நிலம், நீர், காற்று, ஆகாயம் இருக்கு இல்லையா? அதில் இதில் எல்லாமே சக்தி வாய்ந்தது தான். அது இதுக்கு மேலே அதுக்கு மேலே நம்ம சொல்ல முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் வாழுகிற மக்களுக்கு நமக்கு எரிமலை குழம்புகளை நம்ம பார்த்ததில்லை. அதனால் நெருப்பு அப்படின்றது நமக்கு பெரிதாக ஒரு தாக்கமாக பயம் அப்படின்றத காட்டிலும் நீர் மேலே நமக்கு நிறைய பயம், புயல் மேலே நமக்கு பயம். முதல் காரணம் நம்ம சந்தித்த 2005 நாம் சந்தித்த சுனாமி. அதை பார்த்ததுலேருந்தே இன்றைக்கி கூட நீங்கள் வேளாங்கண்ணிக்கு போனீங்கன்னா, இது என்னுடைய அனுபவம், இடையில் நான் அவரோட வேளாங்கண்ணிக்கு இப்போ கூட போனாலும் கூட கொஞ்சம் வேகமாக அலை வந்துருச்சுன்னா நம்ம அறியாத ஒரு பயம். மெரினாவுக்கு போகும்போது எனக்கு என்னை அறியாத இந்த மெரினா கடற்கரை நிற்கும் போது அந்த பயம் இன்றைக்கும் வரத்தான் செய்யுது. அது வர்றது இயல்பு, நாட்கள் செல்ல செல்ல தான் அது மாறும்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த சுனாமி பார்த்ததுக்கப்புறம் இந்த நீர் அப்படின்றதுல இருக்கிற அந்த சக்தி எவ்வளவு ஆழமானது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள முடிஞ்சு. அந்த நாட்களெல்லாம் அந்த தொலைக்காட்சிகளை பார்க்கும்போது அவ்வளோ பெரிய பெரிய வண்டிகள்லாம் தூக்கி அப்படியே மரத்து மேலே சுனாமி அலைகள் வைத்து விட்டு சென்றதை மெரினா கடற்கரை காட்சிகள்லாம் நமக்கு காட்டியது அல்லவா? அப்போது அந்த புயல் அப்படின்னா நமக்கு ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும், இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு பயம். அது நம்ம கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டு நிற்குது இல்லையா? அதனால இப்போ ஒரு சில புயல்களை நான் சொல்கிறேன் பாருங்களேன். நம்முடைய ஒரு தெளிவுக்காக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கூட நான் ஆசைப்பட்றேன். 2008 வருஷம் நிஷா அப்படின்னு ஒரு புயல் வந்துச்சு இல்லையா? அப்போ 2010 வருஷம் ஜல் அப்படின்னு ஒரு புயல் வந்துச்சு. இதெல்லாம் தமிழ்நாட்டில் சொல்கிறேன். 2011 வருஷம் டிசம்பர் மாதம் தானே புயல், அது கொஞ்சம் பெரிய புயல், ஓரளவு மனசில் நிற்கும்னு நினைக்கிறேன். 2012 வருஷம் நீலம் அப்படின்னு ஒரு புயல் வந்துச்சு, அது கொஞ்சம் ஒரு சுமாரான புயல்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 2016 வருஷம், 2016 முக்கியமான வருஷம், வர்தா புயல் வந்துச்சு. 2016, 17 அந்த வாக்கில், 17 அப்போ தான் அந்த கஜா புயல் அதெல்லாம் வந்துச்சு. அப்புறம் 2020 அப்புறம் இன்னொரு புயல் நிவர் புயல் அப்படின்னு ஒரு புயல் வந்துச்சு. இதெல்லாம் எனக்கு மனப்பாடமாக இல்லை, இன்றைக்கி மக்களுக்கு சொல்லணுமே அப்படின்றதுக்காண்டி நான் கொஞ்சம் தேடி பிடிச்சேன். இப்போது இந்த நிஷா புயல், ஜல்லுன்னு ஒரு புயல், தானே புயல், நீலம் புயல், வர்தா புயல், கஜா புயல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இந்த நிவர் புயல் இதெல்லாம் வந்துச்சு போச்சு, அவ்வளோதான். ஆனால் எல்லா புயலுமே நமக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலை. நம்ம டைரெக்டாக எதில் நம்ம பாதிக்கப்பட்டோமோ அந்த புயல் நம்ம மனசில் ஆழமாக நிற்கும். இப்போ எங்கள் பகுதி, இப்போ நாம் திருச்சி பக்கம் இருக்கு இல்லையா, இந்த தமிழகத்தினுடைய தென்பகுதியில் இருக்கிற எங்களுக்கு கஜா புயல் உண்மையிலே மறக்க முடியாத ஒரு புயல். ஏன்னா எங்கள் தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியமாக இருக்கிற தஞ்சாவூர் முழுமையாக சூறையாடப்பட்டு, மரங்கள் செடிகள் எல்லாம் அப்படியே வீடுகள்லாம் தகர்க்கப்பட்டு, ஏழை விவசாய குடிகள் எல்லாம் அப்படியே உணவுக்காக கையேந்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு அந்த கஜா புயல் எங்களை கொண்டு வந்து நிப்பாட்டுச்சு. நீங்கள் அப்படியே இந்த பக்கம் சென்னை பக்கம் வடக்க போனீங்க அப்படின்னா தானே புயல் வரும்போது அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. நிறைய புயல் அந்த பக்கம் தான் வந்ததாக நாமளும் படிக்கிறோம் இல்லையா? ஏன் ஃபாதர் இத்தனை புயலை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஏசப்பாவோட பயணம் செஞ்ச அந்த படகு புயலில் மாட்டிக்கிச்சு.
அந்த புயல் அந்த படகு மாட்டினது போல் நாமளும் இன்றைக்கி நிறைய அந்த புயல்களுக்கு மத்தியில் வாழ்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா இந்த புயலுடைய தாக்கம் நமக்கு கொஞ்சம் தெரிந்திருக்க வேண்டும். அப்போ இன்னைக்கு கடலில் அழிக்கிற புயலை பற்றி ஆண்டவர் நமக்கு பெருசாக சொல்ல விரும்பல. அன்றாட வாழ்க்கையில் நம்ம இன்றைக்கி நிறைய புயலை சந்திக்கிறோம். என்ன மாதிரி புயல்? பெரும்பாலான மக்கள் சந்திக்கக்கூடியது இன்றைக்கி பொருளாதார புயல், நெருக்கடி வருது பார்த்தீங்களா? இந்த பொருளாதார புயல், பணங்காசு தான் இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி எல்லாத்தையுமே நீங்கள் காசில் அளந்துடுறீங்க பார்த்தீங்களா? எல்லாத்துக்குமே எனக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா பணம் தான். பண்ட மாற்று முறைன்னு ஒரு முறை இருந்துச்சு, அதெல்லாம் அது இருக்கும் போது பொருளுக்கு முக்கியத்துவம் இருந்துச்சு. அரிசியா, நெல்லா, கோதுமையா, சீனியா, சர்க்கரையா, அதெல்லாம் மதிப்பாக இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாமே பணமாக மாறிடுச்சு பார்த்துக்கோங்களேன். இப்போ நீங்களே நினச்சிக்கோங்க, இன்றைக்கி இருந்த ஒரு இப்போது திருச்சியிலேருந்து இப்போ நான் திடீர்னு கிளம்பி டெல்லிக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கெலாம் டெல்லிக்கு நான் போகிறேன் அப்படின்னா அதுக்கு தேவையான ட்ரெஸ் எடுத்து வைக்கணும், அதுக்கு தேவையான உணவுகளை தயார் பண்ணணும், அதெல்லாம் இருந்துச்சு. பார்த்து இன்றைக்கி எதுவுமே இல்லை. சிங்கிள் ஏடிஎம் கார்டு போதும் பார்த்துக்கோங்க. ஒரு கார்டு தான், அதில் பணம் இருக்குது, அவ்வளோதான். அதை வச்சு நம்ம எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் இல்லையா? கம்ப்ளீட்டாக இன்றைக்கி பொருளாதாரம் யார்கிட்ட இல்லையோ அவங்க வாழ்க்கையில் கட்டாயம் புயல் இருக்க தாங்க செய்யும். அது யதார்த்தமான ஒரு சூழல். சமூகம் நம்ம மீது திணித்த ஒரு புயல்னா இந்த பொருளாதார புயல். இன்றைக்கி அப்பேற்பட்ட ஒரு நெருக்கடியில் நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தீங்க அப்படின்னா பொருளாதாரம் எவ்வளோ முக்கியமாக இருக்குது, சமூக புயல் அது இன்றைக்கி இருக்குது சமுதாயத்தில். அது மிகப்பெரிய ஒரு சூறாவளி புயல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஜாதின்ற பேரில் இன்றைக்கி அசிங்கமான காரியங்கள்லாம் நடக்குது. ஆண்டவர் அருவருக்கிறாங்க. நாமெல்லாம் கத்தோலிக்க திருச்சபைக்கில் வரும்போது கடவுளை நம்பி ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு வந்தோம். ஆனால் நம்மளுடைய பாரம்பரிய சமூகத்தில் இருக்கிற அதே ஜாதியத்தை உள்ளத்துக்கிட்டு வந்து உட்காந்துருக்கிறோம் அப்படின்னா அது இன்றைக்கி நிறையா பேருடைய வாழ்க்கையில் ஒரு புயலை கிளப்புகிறது. மத ரீதியான ஒரு புயல். இன்றைக்கி நம்ம இந்தியா அதுக்கு பெயர் போன ஒரு பூமியாக மாறிக்கிட்டு வருது. மதத்தினால பிரிஞ்சு கிடக்கிறோம், இனத்தினால பிரிஞ்சு கிடக்கிறோம். இவை எல்லாம் சமூகத்தில் சமூக புயலாக நம்மை ஆட்கொள்கிறது. அதை நாம் கொஞ்சம் யோசிக்கணும். அது எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது, நமக்குன்னு இல்லை, நாளைக்கு நமக்கு அந்த புயல் அடிக்கத்தான் போகுது. மூன்றாவது என்ன புயல் அப்படின்னா எனக்கு மனசில் படுறது உறவு புயல் அப்படின்னு பார்க்கலாம். உறவு சூறாவளி அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நிறைய பேருக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, குழந்தைங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, வேலை பார்க்குற இடத்துல முதலாளியோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, கொலீக்ஸ் சேர்ந்து வேலை பார்க்குறது சக நண்பர்களோட ஒரு நல்ல புரிதல் இல்லை, பங்கில் இருந்தால் பங்கு சாமியாரோட புரிதல் இல்லாமல் இருக்கிறீங்க, அன்பியத்தில் இருக்கிறீங்க, பங்கு பேரவில் இருக்கிறீங்க, அதுக்குள்ளே உறுப்பினர்கள் பொறுப்பாளர்களோட புரிதல் இல்லாமல் இருக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு விதமான மன உளைச்சலை உருவாக்க பார்த்தீங்களா? அது ஒரு விதமான புயல் அப்படின்னு கூட நான் நினச்சி பார்க்குறேன். நாலாவதாக ஒரு காரியம் என்ன நினைக்கிறேன், உடலியல் ரீதியான ஒரு புயல்கள். ஆட்டோமேட்டிக் சிக்னஸ், உடம்புல நோய் வருகிற பொழுது ஏதாவது வந்துச்சுன்னா அதை நினச்சி நம்ம ரொம்ப வேதனைப்படுறோம்ல, அது நமக்குள்ள ஒரு புயலாக வருகிறது. இதில் எது முன்னாடி, எது ரெண்டாவது, மூணாவது, நாலாவது நான் பட்டியலிட்டு போட்டு நான் சொல்ல விரும்பலை. ஆனால் இதுக்குள்ளே தான் மேக்சிமம் திங்ஸ் எல்லாமே வருதுன்னு நினைக்கிறேன். பொருளாதார புயல், சமூக புயல், உறவு ரீதியான புயல், உடல் ரீதியான புயல்கள், இதுக்குள்ளே தாங்க நம்முடைய மனுஷ வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது. சரி, இப்படி இதை தவிர்த்து வாழ முடியுமா அப்படின்னா அது ரொம்ப சிரமமான ஒரு காரியம். அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் நம்ம வாழ போகிறோம். அப்படி ஏற்றுக்கிட்டு தான் வாழ்ந்து ஆகணும். முதல்ல அது வரும்போது நமக்கு பயமாக இருக்கும். அப்புறம் போக போக நமக்கே இப்போ இந்த கொரோனாவுக்கு அடிக்கடி வார்த்தை சொன்னாங்க இல்லையா, அதை வாழ பழகிக்கிறங்க. அது போல தான். ஆனால் வாழ பழகிக்கிட்டாலும் அதை அணுகுகிற விதத்தை பொறுத்து தான் அது நமக்கு எளிமையானதாகவும் அல்லது சவால்களுக்கு உட்பட்டதாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த புயல்லாம் வாழ்க்கையில் வீசும்போது ஒரு விரக்தி நிலைக்கு போயிடுறாங்க. அதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ நீங்கள் வாங்க, ஏற்கனவே ஒரு சில புயல்லாம் சொன்னேன் இல்லையா, அதில் எனக்கு தெரிஞ்சு கஜா புயல் வரும்போது பயங்கர சேதத்தை தமிழகம் சந்திச்சு. குறிப்பாக இந்த நெற்களஞ்சியமாக இருக்கிற விவசாய பூமி எல்லாம் பயங்கரமான ஒரு அழிவை சந்திச்சு. அதுக்கப்புறம் நிபுணர்கள்லாம் அதுக்கான காரணங்களை கண்டுபிடிச்சாங்க. ஏன் இந்த புயல் இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அந்த புயலினுடைய தன்மை ரொம்ப வீரியமாக இருந்ததுனாலையா, காற்றினுடைய அந்த திசை வேகம் அதிகமாக இருந்ததுனாலையா, காற்று வீசிய திசைனாலே அப்படின்னா யோசிச்சு பார்க்கும்போது அவங்க இறுதியாக சொன்ன காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், சரியான முன் தயாரிப்பு இல்லை. அந்த புயலை எப்படி அணுகுகிறது, அல்லது ஒருவேளை இந்த புயல் அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத குறித்த ஒரு கிளாரிட்டி ஆஃப் திங்கிங் கவர்மெண்ட்ட இல்லாதனால தான் இவ்வளோ பெரிய ஒரு அழிவு நமக்கு வந்துச்சு. மக்களுக்கு நம்ம அதை சொல்லலை, அதுக்கான விழிப்புணர்வை நம்ம கொடுக்கவும் இல்லை. பார்த்துக்கோங்களேன், நீங்கள் அப்படியே யூ கம் டு த பைபிளுக்கு அப்படியே நீங்கள் வாங்க. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் நமக்கு சொல்கிறார் இல்லையா, உங்களுடைய வாழ்க்கையில் புயல் இருக்குது. அப்போது இந்த புயல் நமக்கு பெருசாக தெரிகிறதுக்கு, எனக்கு வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எனக்கு பெருசாக ஆகிறதுக்கு அந்த சீடர்கள் புலம்புனாங்க. ஐயோ ஆண்டவரே சாக போகிறோன்னு புலம்புனாங்க இல்லையா, அவர் போல் புலம்புறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம பார்க்குறேன். என்னுடைய அறிவுக்குட்பட்டு ஒரு சில காரியங்கள் நான் தொகுத்துருக்கிறேன். அது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குதான்னு பாருங்கள். என்ன பிரச்சனை அப்படின்னா, முதல் காரியம், இது எனக்கு மட்டுமே நடக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறது.
எனக்கு மட்டுமே நடக்குது அப்படின்னு நாம் நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ யாருமே இல்லை, எனக்கு மாத்திரம் நடக்குது அப்படின்னா நான் என்னமோ தனித்தீவில் இருக்கிறேன், எனக்கு உதவுறது கூட யாரும் இல்லாமல் போயிடுவாங்க அப்படின்ற ஒரு நினையில் எனக்கு மட்டுமே ஒன்லி டு மீ அப்படின்னு நினச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது புயல், பெரும்புயல், சூறாவளி 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 புயலாக அது மாறிடும். அது ஒரு காரணம். இன்னைக்கு நமக்கு புயல் பெருசாக தெரியறதுக்கு, பிரச்சனை வாழ்க்கையில் பெருசாக தெரிகிறதுக்கு சொல்கிறேன். ரெண்டாவது, ஏன் எனக்கு மட்டும் நடக்குது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு மட்டுமே நடக்குது அப்படின்றது ஒன்று, ஏன் எனக்கும் நடக்குது அப்படின்றது ஒன்று. ஏன் எனக்கும் நடக்குதுன்னா, நான் நல்லா கோயிலுக்கு போகிறேன், சாமி கும்பிட்றேன், ஆண்டவரை தேடுறேன், தேடாமையாக இருந்திருக்கிறேன், அப்படி இருந்து ஏன் எனக்கு மட்டும் நடக்குது அப்படின்னு நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா, ஒன்று நம்பிக்கை எங்கே செத்து போச்சுன்னு அர்த்தம். நான் நம்பிக்கையோடு இருக்கிறதுனால எனக்கு இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கடவுள் கண்டிஷனுக்கு உட்பட்டவர் அல்ல, கடவுள் நம்பிக்கையும் கண்டிஷனுக்கு உட்பட்டதே அல்ல. அப்போ ஏன் எனக்கும் இது நடக்குது அப்படின்னு நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகள், அந்த புயல் என்ன செய்யும், அந்த சீடுகளைப் போல பூதாகரமாக எழுந்து நிற்கும். மூணாவது காரியம் என்ன அப்படின்னா, சரியான முன் தயாரிப்பு இல்லாத ஒரு சூழல். இன்றைக்கி பொருளாதார நெருக்கடி நிறையா வீடுகளில் வர்றதுக்கு மக்களே காரணம் என்ன அப்படின்னா, வர்றதை அப்படியே செலவழிச்சிடுறீங்க. பார்த்துக்கோங்க, சேவிங்ஸ் அப்படின்ற பழக்கத்தை நம்ம கொண்டு வரணும், கட்டாயம் கொண்டு வரணும். எனக்கு தெரிய, நான் ஸ்கூல் படிக்கிற நாட்கள்லேருந்து எனக்கு எல்லாம் தெரியும், மன்மோகன் சிங் அப்படின்னு நமக்கு ஒரு பிரதமர் இருந்தார் இல்லையா, அவருடைய காலத்தில் உலகமே மிகப்பெரிய ஒரு கிரைசிஸ், பொருளாதார நெருக்கடி வந்துச்சு. அப்போ அந்த நேரங்களில் அமெரிக்காவே ஆட்டம் கண்டுச்சு, அமெரிக்காவுடைய பொருளாதாரம் பயங்கரமான ஒரு ஆட்டத்தை கண்டுச்சு. ஆனால் இந்தியாவுடைய பொருளாதாரம் அன்னைக்கு சரிநிலையாக இருந்துச்சு. அப்போ நம்முடைய பிரதமரை பார்த்து கேட்டாங்க, முன்னாள் பிரதமர், அவர் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிபுணர் இல்லையா, அவரை பார்த்து கேட்டாங்க, எப்படி இவ்வளோ பெரிய அழிவை ஒரு 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 சறுக்களை உலக நாடுகள் சந்திக்கிற பொழுது இந்தியாவது சாதாரண ஒரு நாடு, வளர்ந்து வருகிற நாடு, நீங்கள் எப்படி அதை சமாளிச்சிங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்ன வார்த்தை இதுதான், என்னுடைய நாடு அந்த பொருளாதார நெருக்கடியில் இருக்கிற பொழுது எங்களை தாங்கி பிடித்தது எங்கள் ஊர் கிராமத்து மக்களுடைய சிறு சிறு சேமிப்பு அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்போ நம்ம ஊரில் பார்க்குறாலே அம்மாட்ட கொடுத்து வைக்கிறது, ஆச்சிட்ட கொடுத்து வைக்கிறது, சின்ன சின்னதாக அஞ்சரை பொட்டியில் சேர்த்து வைக்கிறது, அரிசி முட்டைகளை சேர்த்து வைக்கிறது, இந்த காசுலாம் அன்றைக்கி நமக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்துச்சுன்னு நம்முடைய பிரதமரே அன்னைக்கு பெருமையாக சொன்னார். எதுக்கு சொல்கிறேன்னா மக்களே, இன்றைக்கி வளர்ந்து வருகிற சமுதாயத்தில் பிள்ளைங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்க, இளவட்ட பிள்ளைங்கன்னா தகுதிக்கு மீறி சம்பாதிக்கிறீங்க, ஆனால் சேவிங்ஸ் இல்லை. அதான் பிரச்சனை. ஒரு முன் தயாரிப்பு இல்லாத சூழல் இருந்துச்சு அப்படின்னா பொருளாதார நெருக்கடி வரும்போது உங்களுக்கு சந்திக்க தெரியல. அதே போல தான் உறவு ரீதியான ஒரு பிரச்சனைகள், ஒருத்தர் பேசிட்டாங்களா உடனே அப்படி ரொம்ப நெருக்கமாக போய் அம்புட்டே அள்ளி கொட்டிடுறது, ஒரு சீக்ரெசி அப்படின்னு எதுவுமே வச்சுக்கிறதே இல்லை, எல்லாத்தையும் அப்படி பொல எல்லாத்தையும் சொல்லிடுறது. முன் தயாரிப்பாக இருக்கணும், இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதா எதுவுமே தெரியாமல் ஒரு முன்மதியோடு யோசிக்காமல் நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா, அது இன்றைக்கி பெரிய புயலாக உறவு ரீதியாக நமக்கு கொண்டு நிறுத்துது. ஒன்றுக்கு நான் சொல்லலாம், உடல் ரீதியான பிரச்சனை உங்களுக்கு தெரியும், பார்த்துக்கோங்க. நல்லா இருக்கும் போது நிறைய பேர் உடம்பை கண்டுக்கிறதே இல்லைங்க, ஓடுற வர ஓடட்டுன்னு வண்டியை ஓட்டி எடுக்கிறது, அது என்னைக்கு நிற்கிதோ அன்னைக்கு தான் வண்டி யோசிக்கிறது. எப்படி நம்ம சாதாரண பைக்கை ஓட்டும் போது கடைசி வரை சக்கையை அடிச்சுட்டு அது எப்போ ஜாம் ஆகி நிற்கிதோ அப்போ தான் பிரச்சனைன்னு பார்க்குறோமோ, அது மாதிரி உடம்பை நம்ம பார்க்கக்கூடாது. கொஞ்சம் முன்கூட்டியே இது என்ன நிலையில் இருக்குது அப்படின்றத ஒரு செக் பண்ணி நம்ம பார்க்கல அப்படின்னா, அந்த முன் தயாரிப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முன்மதியான சிந்தனையோட உடம்பையும் நம்ம பார்க்கலைன்னா அது நமக்கு பிரச்சனையாகும். அடுத்து இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, எப்போ பிரச்சனை பெருசாக இருக்கு இன்னொரு காரணம் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்கிறதையும் கேட்குறது, யார் சொன்னாலும் கேட்குறது. மக்களே, அது பெரிய தப்பு மக்களே, செய்யவே கூடாது. நம்ம போன வாரம் செவ்வாய்க்கிழமை அந்த வசனம் வந்துச்சு இல்லையா, ஆண்டவர் நல்லதையும் நமக்கு முன்னாடி வச்சுருக்காரு, கெட்டதையும் வச்சுருக்காரு. அப்போது நல்லதை செய்யின்னு சொல்ல மாட்டார், கெட்டதை செய்யின்னு சொல்ல மாட்டார், உனக்கு முன்னாடி வச்சுருக்கேன், நான் விரும்புவது நல்லது, அவ்வளோதான். அப்படி தான் ஆண்டவர் பெருமாள் இடத்துல சொல்கிறார். யோசு அழகாக சொல்வார் இல்லையா, வாழ்வையும் சாவையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் வாழ்வை தெரிந்து கொண்டேன், அவ்வளோதான். அதே போல தான் 1008 பேர்கிட்ட போய் சின்ன பிரச்சனையாக இருக்கும், சின்ன பிரச்சனை, அதுக்கு பார்த்தா 10 பேர்கிட்ட போய் அவன் போய் விளக்கம் கேட்பான், இது எப்படி செய்கிறது, அப்படி செய்கிறது, இது எப்படி செய்யலாமா, இப்படி ஆயிருமா, அப்படி ஆயிருமா, நீங்கள் சொல்லுங்கள். எல்லாத்தையும் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஐடியா 1000 பேர் 1008 ஐடியா வச்சுருப்பாங்க, எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லுவான், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இப்படி ஐடியாக்கள் அடுத்தவங்கள்ட்ட கேட்டு சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை நிறைய பேர் மாற்றுறாங்க. இது குடும்பத்தில் குறிப்பாக இன்றைக்கு சூழ்நிலையில் இளம் தம்பதியர்கள் இருக்காங்கல்ல, புதிதாக திருமணமான தம்பதியர்கள், இப்படி பல நேரங்கள் அவங்க அடுத்தவங்கள்ட்ட கேட்குற அந்த கேள்வி பிரச்சனைக்கான தீர்வு அடுத்தவன் எடுப்பான்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா, அதில் இன்றைக்கி நிறையா பேர் பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். நிறைய அதிகமாக அடுத்தவுடைய ஆலோசனை கேட்பதும் இன்றைக்கு குடும்ப புயலுக்கு ஒரு காரணம் நம்முடைய வாழ்க்கையில். அதே நேரத்தில் யாருடைய ஆலோசனை கேட்குறதில்ல. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால், என் பேச்சை நானே கேட்க மாட்டேன், நிறைய டைலாக்லாம் நம்ம பேசலாம். அப்படி இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் வீசுகிற புயல் பெரிதாக மாறும். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லணும்னா, அதீதமான பயம், எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறது, இப்படி நடந்தணுமா அப்படி நடந்தணும்,
பயப்படாதீங்க, கடவுள் இருக்கிறார். இப்போ நான் சொன்ன எல்லாமே, நான் என்ன சொன்னேன், எனக்கு மட்டும் ஏன் நடக்குது, ஏன் எனக்கும் நடக்குது, அப்படி எல்லாத்துலேயும் ஆலோசனை கேட்குறது, யார்கிட்டையுமே ஆலோசனை கேட்காம இருக்கிறது, முன் தயாரிப்பு இல்லாமல் இருக்கிறது, அதீதமாக பயப்படுறது, இது எல்லா கேரக்டரையுமே இந்த 12 சீடர்கள்ட்ட நீங்கள் பார்க்கலாம். அந்த புயல் அடித்து அந்த போட்டில் இருந்த அந்த நேரத்தில் எக்ஸப்ட் ஜீசஸ், அந்த போட்டில் இருக்கிற எல்லாரும் கத்துனாங்கங்க. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த கலிலேயா கடலுடைய தன்மை நமக்கு புரியணும். சீ லெவல்லேருந்து அது என்ன செய்கிறதுனா, அந்த கலிலேயா கடல்ன்றது 700 அடி ஆழத்துக்கு கீழே போகும். ரொம்ப ஆழமான ஒரு 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 கடல்னு வச்சுக்கோங்களேன். அந்த கடலில் அப்பப்போ அலை வரும் அப்படின்றது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் சீடர்கள் கத்துக்கிற அந்த நேரத்தில் இயேசுவுக்கு எந்த சலனம் இல்லாமல் இருக்கிறார். சீடர்கள் எல்லாரும் சொன்ன காரணம் என்ன, ஐயோ சாகர போகிறோமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அந்த கத்துறாங்க, 12 பேர் சேர்ந்து ஒத்தாப்புல கத்துறாங்க, ஐயோ நாங்கள் சாக போகிறோமே. மனசில் என்ன இருக்குது, இந்த ஆள் யார் யாருக்கும் என்னென்னமோ செஞ்சானே. பேதுருடைய மாமியார் சாக கிடந்த கிளவியை காப்பாற்றி கொடுக்குறாரு, செத்துப்போன ஆளை உயிர்ப்பிக்க வச்சாரு, காதையை கேட்க வச்சாரு. அவங்களாம் யாரோ ஒருத்தர், நம்ம எல்லாரும் இவரோட கூட இருக்கிறோம், நம்மளை இவரை தானே பேர் சொல்லி கூப்பிட்டாரு, இன்னைக்கு நம்மளை சாகடிக்க போறாரு, நம்ம சாக போறோம்னு கத்துறந்தால் கண்டுக்கிறாம தூங்குறாரு அப்படின்ற ஒரு மன விரக்தி வேதனையில் ஐயோ சாக போறோமே அப்படி சொல்லி சீடர்கள் எல்லாரும் சேர்ந்து கத்துறாங்க. பார்த்துக்கோங்க, இயேசு ஒன்றுமே சொல்லலை. எந்த வச்சுனோ அவர் கேட்ட முதல் கேள்வி அருமையான ஒரு கேள்வி. உங்களை பார்த்து என்னை பார்த்து நீ கேட்குறாரு நினச்சிக்கோங்க, உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா? அதான் கேள்வி. உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா? இப்போ நான் சொல்கிற செய்தியை கொஞ்சம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 காரியம் மக்களே. ஒன்று, உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா அப்படின்ற கேள்வியை ஜீசஸே 2 விதமாக கேட்குறார். ஒன்று என்ன, இயேசுவில் நம்பிக்கை இல்லையா, என்னில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படி வச்சுக்கோங்க. என்னுடைய நம்பிக்கை உங்களுக்கு இல்லையா அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆங்கிலத்தில் கொஞ்சம் இதோட கொஞ்சம் எளிமையாக புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, இயேசுவில் நம்பிக்கை இல்லையா, ஃபெய்த் இன் ஜீசஸ். அது ஒரு சின்ன ஒரு ப்ரிப்போசிஷன் அப்படியே மீனிங்கே மாற்றுது பாருங்கள். ஃபெய்த் இன் ஜீசஸ். ஏசப்பா அதை கேட்குறாரு, உங்களுக்கு என்ன நம்பிக்கை இல்லையா? எவ்வளோ பேருக்கு நல்லது செஞ்சேன், நான் அறியாதவன் தெரியாதவன் கூட நல்லா இருக்குன்னு நினைக்கிறவன், நான் பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறேன், இறையாட்சின்னு ஒரு கனவான ஒரு காரியத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன், அதில் நீங்களாம் என்னுடைய பங்காளிகள்னு சொல்லியிருக்கிறேன், நீங்களாம் சேர்ந்து தான் அந்த வேலையை செய்யணும்னு சொல்லும் போத உங்களை சாக விட்டுருவேனா நான் அப்படின்ற அர்த்தத்தில் சீடைகளை பார்த்து இயேசு கேட்டிருந்தாரு அப்படின்னு சொன்னால் கேட்டிருக்கிறத ஃபெய்த் இன் ஜீசஸ் அப்படின்னு நாம் சொல்லலாம். ஃபெய்த் இன் ஜீசஸ், ஓகே, அது ஒன்று வச்சுக்கோங்க. 2வது, இந்த உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா அப்படின்ற கேள்வி எதை பார்த்து கேட்குறேன், எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஃபெய்த் ஆஃப் ஜீசஸ். 2க்கு வித்தியாசம் இருக்குது. இயேசுவில் நம்பிக்கை கொள்ளவில்லையா, என்னில் நம்பிக்கை கொள்ளவில்லையா அப்படின்றதுக்கும், என்னுடைய நம்பிக்கையில் உங்களுக்கு புரியவில்லையா. ஃபெய்த் ஆஃப் ஜீசஸ் என்ன, தந்தையாம் கடவுள் மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கை. ஃபெய்த் இன் ஜீசஸ்னா இயேசுவில் கொண்டிருக்கிற நம்பிக்கை, ஃபெய்த் ஆஃப் ஜீசஸ்னா இயேசு உடைய நம்பிக்கை. இங்கே ஃபெய்த் இன் ஜீசஸை விட ஃபெய்த் ஆஃப் ஜீசஸ் அது கொஞ்சம் மேலோங்கி நிற்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அதை தான் ஏசப்பா கூட சொல்லியிருப்பார் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, மக்களே, இயேசுடைய நம்பிக்கையை விட இயேசுவின் நம்பிக்கையோட இயேசுடைய நம்பிக்கை அதான் ரொம்ப அதிகம். பார்த்துக்கோங்க, இவ்வளோ இன்னல்கள், எத்தனை பரிசைகளை எடுத்து பேசுகிறான், மறைநூறு அறிஞர் எடுத்து பேசுகிறான், நம்பினவன் எல்லாரும் கைவிடுறான், எங்கே போனாலும் எதிர்ப்பை மொத்தமே சந்திக்கிறாரு. இருந்தாலும் கூட இன்ஸ்பைட் ஆஃப் ஹேவிங் ஆல் திஸ் ப்ராப்ளம்ஸ், ஜீசஸ் ஹேஸ் ஸ்ட்ராங் ஃபெய்த் ஆன் ஹிஸ் டேட். அவ்வளோதான் நான் நினைக்கிறேன். எல்லா பிரச்சனைக்கு மத்தியிலும் கூட அவர் தன்னை அனுப்பிய தன் தந்தை மீது நம்பிக்கை கொண்டிருந்தார். அதான் இயேசு உடைய நம்பிக்கை, ஃபெய்த் ஆஃப் ஜீசஸ். பல நேரங்களில் நாம் இயேசுவில் நம்பிக்கை வைக்கிறோம். நாம் யார் மீது நம்பிக்கை வைக்கிறோமோ அவருடைய நம்பிக்கை எப்படி இருந்துச்சு அப்படின்றத நாம் கொஞ்சம் பார்க்க பழகிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி சொன்னது போல் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற அந்த சமூக புயல், பொருளாதார புயல், உடலியல் ரீதியான புயல், உறவு ரீதியான புயல், இதெல்லாம் உங்களுடைய புரிதலுக்காக நான் சொல்கிறேன். பிரச்சனைகள் எல்லாருக்கும் தீர்வு வேணும் அப்படின்னா அந்த இயேசுடைய நம்பிக்கை வேணும். கல்வாரி வர அந்த இறுதி மூச்சு இருக்கிற வரை அவருடைய நம்பிக்கை ஆழமாக இருந்துச்சு. அவ்வளோ தூரம் அந்த நம்பிக்கை இருந்துச்சு இல்லையா? அதை நாம் இன்றைக்கி நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அவ்வளோ எதிர்ப்புகள், நிராகரிப்புகள், வசைபாடல்கள், அவப்பெயர்கள், உணவில்லாத சூழல், எல்லாத்துக்கும் மத்தியில் பசிக்கு பட்டினிக்கு இடையில கிடந்தாலும் கூட அவர் ஆண்டவரை நம்பினார். அதான் ஃபெய்த் ஆஃப் ஜீசஸ். இன்னைக்கு துன்பம், புயல் இதெல்லாம் வாழ்க்கையில் இல்லாமல் இல்லை. இது எல்லாத்துக்கும் மத்தியிலும் கூட ஒரு விதத்தில் சொல்ல போனால் பவுலடியார் சொல்கிறார் இல்லையா, அந்த துன்பத்திற்கு மத்தியில் இருக்கிற மகிழ்ச்சி அவர் கண்டு கொண்டார். ஜீசஸும் அதைத்தான் கண்டு கொண்டார். அதனால தான் மக்களே, அவ்வளோ பெரிய புயலுக்கு மத்தியிலும் கூட ஆண்டவர் நிம்மதியாக தூங்குறார். காரணம் என்னென்னா, அவர் மனசுக்குள்ளே எந்த புயலுமே இல்லை, மனசுக்குள்ளே புயலே இல்லை.
அது ரொம்ப நிசப்தமாக இருந்ததுனால அந்த வெளியில் இருக்கிற எந்த தொந்தரவுமே அவருக்கு அது பெருசாக தெரியவில்லை என்று நான் நம்புகிறேன். இந்த நாளில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இயேசுடைய மனநிலை நம்மகிட்ட இருக்குதா அல்லது இந்த சீடர்களுடைய மனநிலை நம்மகிட்ட இருக்குதா? நம்ம சீடர்களுடைய மனநிலையில் தான் இருக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதனுடைய விகிதாச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். ஃபெய்த் இன் ஜீசஸ், ஃபெய்த் ஆஃப் ஜீசஸ், இது ரெண்டு கான்செப்டை யோசிச்சு பாருங்கள். இயேசுவின் நம்பிக்கை, இயேசுடைய நம்பிக்கை, இது எது என்னுடைய வாழ்க்கைக்கு துணை புரியும் அப்படின்றத யோசித்து பார்த்து ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய புயலெல்லாம் புஷ்வானம் போல நமக்கு கடவுளுடைய அருளால் தீர்ந்து போகும் அப்படின்னு நீங்கள் நம்புங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக இணைந்திருந்து ஜெபியுங்கள். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். அனைத்துடன் இறைவன் போட்டு வரும் அருட்படைகளின் அப்பத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இடத்தின் விளைவு மனித உழைப்பு என்னும் பயன்பாடு அப்பத்தை இவை எங்களுக்கு மாண்பளிக்கும் ஆன்ம குணமாக்குமாறு என் அன்பு சகோதரமே, நாம் எல்லோருமாக இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த தியாக கல்வாரி பலி எல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித இறையனியூசின் விண்ணக பிறப்பில் நாங்கள் மகிழ்ச்சியோடு ஒப்புக் கொடுக்கும் பலி உமக்கு மாட்சி அளிப்பதாக. நாங்கள் உண்மையை விரும்பி ஏற்கவும் திருகவையின் வலுவில்லா நம்பிக்கை, நிலையான ஒற்றுமை ஆகியவற்றை பற்றி கொண்டிருக்கவும் இவை எங்களுக்கு உதவுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உன் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீ அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீ. அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர் மற்றும் ஆட்சி புரிவோர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது புகழை பாடுவதாவது.
வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனித மனைத்திற்கு மூச்சு. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதமாக்க உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் இவை அனைத்தும் எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு தந்து சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் ரசம் நிறைந்த கிண்ணத்தை தம் கரமேந்தி தம் சீடர்களுக்கு கொடுத்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு தரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் தாமே ஒன்று சேர்க்க வேண்டுமென்று உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருகவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் நாங்களும் அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உமது திருமுன் ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவர், இந்த நாள் பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்களில் மரித்த ஆன்மாக்களை சிறப்பாய் நினைவுகூர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாள் பலியில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற கருத்துக்கள் தந்து மன்றாடி நிற்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். பிறந்த நாள் காணக்கூடிய பிள்ளைகள், திருமண நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதியும். சிறப்பாக இந்த நாளில் தன்னுடைய குருத்துவ வாழ்வை நினைவு கூறுகின்ற அருட்தந்தையை ஆசீர்வதித்து அவருடைய பணி மென்மேலும் சிறக்க தேவரே உம்முடைய ஆவியின் வல்லமையால் வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தி வரமருள தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராம் கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகளை காணாமல் உம் மீது கொண்டிருக்கும் நிலையான நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிற ஆண்டவர். இதுவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்ட எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய மறைநிகழ்வுகள் வழியாக உமது இரக்கத்தால் நாங்கள் நம்பிக்கையில் வளர உம்மை வேண்டுகின்றோம். ஆயிரான புனித எரோனியுஸ் சாவை ஏற்கும் அளவுக்கு தமது நம்பிக்கையில் உறுதியாய் நிலைத்து நின்று மாட்சி அடைந்தது போலவே நாங்களும் ஆட்சியடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியான அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய அன்பிலும் அன்னையின் பரிந்துரையிலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் பள்ளி தொடர்கின்றது.
புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.